ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சார். 1+5+9 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அரித்மெட்டிக் சம். இது நம்ம இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 1+5+9 கொடுத்துருக்காங்க. அதை வந்து கூட்டினா 190 கிடைக்குமா. நம்ம வந்து என்ன எழுதிக்கலாம்னா, நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம போட போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, 1+5+9 எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்என் வந்து 190 கொடுத்துருக்காங்க. 190 கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஏவும் நம்ம சொல்லுவோம். ஏவோட வேல்யூ வந்து 1. அப்போ டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் லெட்டர் மைனஸ் செகண்ட் லெட்டர், அதாவது T2 மைனஸ் டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1. இப்போ 5 மைனஸ் 1 ஈக்குவல் டு 4. 4 4 கிடைக்குது. நமக்கு எஸ்எனோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். எஸ்என் ஈக்குவல் டு n/2. nth டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. எத்தனாவது கூட்டினால் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எஸ்என் வந்து 190 கொடுத்துருக்காங்க. 190 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. n தான் கேட்டிருக்காங்க. n அப்படியே வச்சுக்கிட்டு டிவைடட் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஏவோட வேல்யூ 1 நமக்கு தெரியும். n-1 இன்ட்டு டியோட வேல்யூ 4 கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்டு 4 போடணும். இந்த 120 வந்து இந்த சைட் கொண்டு போய்க்கலாம். இந்த சைட் கொண்டு போனால் 318 கிடைக்கும். 380 ஈக்குவல் டு n இன்ட்டு இது 2 இன்ட்டு 1 2 கிடைக்கும். ப்ளஸ் இதை வந்து மட்டும் பண்ணால் 4n மைனஸ் 4ன்னு கிடைக்கும். இதை நம்ம சிம்ப்ளை பண்ணோன்னா n இன்ட்டு 4n மைனஸ் 2ன்னு இருக்கும். மறுபடியும் நம்ம சிம்ப்ளை பண்ணோன்னா இந்த n உள்ளே கொண்டு போனோன்னா 380 ஈக்குவல் டு 4n ஸ்கொயர் மைனஸ் 2n கிடைக்கும். இதை வந்து இந்த 380 இந்த சைட் கொண்டு வாங்க. 4n ஸ்கொயர் மைனஸ் 2n மைனஸ் 380 ஈக்குவல் டு 0 நமக்கு கிடைக்குது. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 380 இருக்கா, இது வந்து 4n இருக்குது, 2n இருக்குது, 380 இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவைடட் பை 2ன்னு போடுறோம். ஏன்னா வந்து 2 டிவைட் பண்ணால் நமக்கு சிம்பிளை ஆகும். இப்போ 2n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 190 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 380 வரும். இந்த 380 ரெண்டு நம்பர்ஸை வந்து ஒன்றை வந்து மைனஸ் போடுறோம், இன்னொன்று வந்து ப்ளஸ் போடுறோம். ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும். அதே மாதிரி சின்ன நம்பர் வந்து ப்ளஸ் போடுறோம், பெரிய நம்பர் வந்து மைனஸ் போடுறோம். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம 19 இன்ட்டு 20 வந்து நமக்கு 380 கிடைக்குமா, அதை நம்ம போட்டுக்கிறோம். இங்கே வந்து பெரிய நம்பர் வந்து மைனஸ்ன்னு போடுறோம், சின்ன நம்பர் வந்து ப்ளஸ்ன்னு போடுறோம். இப்போ 2n ஸ்கொயர் மைனஸ் 20n ப்ளஸ் 19n மைனஸ் 190 எழுதலாம். இதுலேருந்து நம்ம 2n காமனாக வெளில எடுக்கிறோம். இப்போ n மைனஸ் 10 கிடைக்குது. இங்கே பாருங்கள், இதில் 19 காமனாக வெளில எடுக்கிறோம். இப்போ n மைனஸ் 10 இதுக்கும் கிடைக்குது. இப்போ வந்து இதுலேருந்து காமனாக n மைனஸ் 10 இன்ட்டு 2n ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இது வந்து என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு n ஈக்குவல் டு 10ன்னு போடலாம். இதில் வந்து n ஈக்குவல் டு மைனஸ் 19/12, அதாவது ஹோல் நம்பர் வந்து நெகட்டிவில் வராது. அதனால் பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவில் மட்டும் தான் வரும். அப்போ என்னோட வேல்யூ வந்து 10ன்னு நம்ம சொல்லலாம். இந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.